ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல், நிலக்கடலை, தேங்காய் லட்டு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி இது. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதை செய்து கொடுத்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். அடுப்பில் கடாயை வச்சு சூடானதும் 1 கப்பு சிவப்பு அவல் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வெள்ளை அவல் இருந்தால் வெள்ளை அவல் எடுத்துக்கலாம். இப்போது நான் இதை 2 நிமிஷம் வறுத்து விட போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்ல வாசனை வரணும், நல்ல கிறிஸ்பியாட்டம் இருக்கணும். பாருங்கள், 2 நிமிஷம் போதும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டேன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இதையும் இறக்கி ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுக்கணும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ அதே கடாயில் 1 கப்பு நிலக்கடலை, நம்ம அவல் எடுத்தோம்லையே அந்த கப்பில் நிலக்கடலை 1 கப்பு, அதை போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கிளறி விடுங்க. ஏன்னா இது மேல் தோல் சீக்கிரமாக தீஞ்சிரும், கரிஞ்சு போகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்து விடுங்க. பாருங்கள், இப்போ தோலை இப்படி எடுத்து பாருங்கள். உடனே வந்துட்டேன்னா நல்லா வரப்பட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு 30 செகண்ட் நம்ம கிளறி விட்டுட்டு இதையும் இறக்கி ஆற வச்சுருங்க. பாருங்கள், நல்லா வரட்டு. இப்போ அதே கடாயை நல்லா கழுவி அடுப்பில் வைங்க. ஏன்னா நம்ம நிலக்கடலையில் உள்ள தோலில் உள்ள அழுக்கெல்லாம் இருக்கும். அதனால் அதை கழுவி அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1/2 கப்பு துருவின தேங்காய் போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இந்த தேங்காய் நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுத்தால் அதிக நாள் கெடாமல் இருக்கும். இந்த லட்டு நம்மளுக்கு 2 நாள் வச்சு தான் சாப்பிடணுன்னா ஓரளவுக்கு வரப்பட்டால் போதும். இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இப்போ இல்லை அப்படின்னா நல்ல முருகலாக வறுத்து எடுக்கணும். இது நல்ல முருகலாக வந்துட்டு இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்சோம்லே அவல், அதை எடுத்து பொடிச்சுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் பொடிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப நைஸான பவுடர்ட்டு அரைக்காண்டா. பாருங்கள், இப்போது நம்ம அவல் அரைச்சது கூட தேங்காயை வறுத்து எடுத்தோம்லே அதையும் போட்டுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த நிலக்கடலை தோல் உரித்து அதை போட்டிருக்கேன். தோல் எடுத்துக்கிட்டு தான் போட்டிருக்கேன். அதையும் 1-2 மட்டும் பொடிச்சு எடுத்துருங்க. அதையும் அந்த தேங்காய் அவல் கூட போட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுடுங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுருங்க. இது இருந்தால் நம்ம மேலே ஒன்று வச்சுக்கலாம். இப்படி அதையும் எடுத்து ஆற வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 3/4 கப்பு வெல்லம், கரெக்டான அளவில் இருக்கும். இது ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைஞ்சி வரட்டு. நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். நம்ம இதை வடிகட்டி தான் எடுக்க போகிறோம். நல்லா கரையிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சிடுங்க. நல்லா கொதித்து வரட்டு. கொதித்து வந்ததும் வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ வடிகட்டி எடுத்துருங்க. கல் மண் தூசி இருந்தாக்கும் வந்துடும். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா நுரைச்சிக்கிட்டு வரணும். பதம் எதுவும் பார்க்க வேண்டாம். ஆனால் நல்லா நுரைச்சி வரணும். பெரிய பெரிய பபிள்ஸ் ஆட்டு வரணும். பாருங்கள், இப்படி பெரிய பபிள்ஸ் ஆட்டு வரணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பெரிய பபிள்ஸாக வருதில்ல. இப்போ நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா தேங்காய், நிலக்கடலை, அவல், அதை போட்டு கிளறி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டு. நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விடுங்க. அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். இந்த சர்க்கரை பாகு எல்லாம் உள்ளே இறங்கி அழகாக வரும். பாருங்கள், இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம்லேயே முந்திரி பருப்பு, அதை அந்த நெய்யோடையே போட்டுருங்க.
நமக்கு 2 டீஸ்பூன் நெய் தான் நம்ம எடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன அதிகமாக வேணும்னா கூட 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் எடுத்துருக்கனால, அரை கப் தேங்காய் எடுத்துருக்கனால அதிகமாக நெய் போடணுன்னு தேவையில்லை. இதுவே நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதே போல் நீங்களும் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கள். அவல், நிலக்கடலை, தேங்காய் லட்டு பாருங்கள். இப்போ நான் எடுத்து ஆற வச்சாச்சு. இதை இப்போ உங்களுக்கு என்ன சைஸில் பிடிக்கணுமோ அந்த சைஸில் பிடிச்சி வைங்க. நீங்கள் ஓரளவுக்கு மீடியம் சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்தால் போதும். எல்லாமே நம்ம இதில் உருட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுனாலும் எடுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஒரு சின்ன இதில் வைக்க போகிறேன் பாருங்கள். இதில் வச்சு இதை நம்ம தட்டி எடுத்துட்டோன்னா இப்படி வந்துடும் பாருங்கள். இதில் ஒரு முந்திரி பருப்பை வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நிலக்கடலை, அவல் கலவையை எடுத்து கொஞ்சம் அழுத்தி விடுங்க. ரொம்ப அழுத்தி விடணும்னு இல்லை. உங்கள்கிட்ட இந்த கேக் மோல்டு இருக்கும்ல, இந்த இது கேக்கு கட் பண்ணக்கூடியது, பிஸ்கட் கட்டர் அது இருந்தனால அதில் வச்சு வைக்கலாம். பாருங்கள், இப்படியே எல்லாம் செய்து வச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாட்டும் இருக்குது இந்த லட்டு. பாருங்கள், இதே போலையும் நான் செய்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே போல் செய்து வச்சுடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இதை நான் பிச்சு காட்டுவேன் பாருங்கள். ஆற ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இந்த லட்டு. பாருங்கள், இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.